ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். திரும்ப ஒரு டிசைனிங் வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி பண்ணுறோம். யூஸ்வலாக பேசிக்காக நம்ம 2 டைப் தான் பண்ணுறோம், ஜரி வித் கட் பீட் இல்லைன்னா ஜரி வித் சுகர் பீட். ஸோ இது வந்து ஜரி வித் சுகர் பீட். ஸோ 1 லைன் கட் பீட் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து கீழே பேஸ் மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நம்மளோட ஸ்டிச் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான். சின்னதாக தான் இருக்கும் இந்த ஃப்ளாட் லோடிங். ஒரு ஸ்டெம் ஸ்டிச் டைப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த லோடிங் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு திருப்பியும் நம்ம கட் பீட் ஒரு லைன் போட்டு வைக்கிறோம். இது இந்த பார்டரில் நம்ம 2 லைன் த்ரெட் கொடுக்குறோம் இல்லையா, அதுவே கொஞ்சம் அதிகமாக தெரியணும்னு கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2.5 mm பஞ்ச் பீடும் ஒரு டியூப் பீடும் வச்சு நம்ம இந்த மாதிரி சிக்ஸாக்காக நம்ம வந்து ஒரு லைன் வச்சுக்கலாம். ஸோ இதோட உள் பக்கமாக இருக்கிற கேப்பில் வந்து நம்ம கம் வச்சு சேம் பிங்க் கலர்லேயே வந்து குந்தன் ஒட்டிக்கிறோம். இது நார்மல் குந்தன் தான். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிற கேப்பில் வந்து திருப்பியும் கம் போட்டு நம்ம இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் டைப் குந்தன் நம்ம ஒட்டி வைக்கிறோம். ஸோ 2 ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு வைக்கிறோம். இது வந்து நம்ம கிளாத்தோட கலர்லேயே நம்ம போடுறோம். ஸோ ஒவ்வொரு டிப்புக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 3 சுகர் பீடும் ஒரு 4 mm சம்கியும் நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி ட்ரையோ, இதுக்கு நான் வச்சுருக்க பேர் ட்ரையோ. ஸோ 3 இதுவாக ஏதாவது வச்சோன்னா அது பேர் ட்ரையோ. ஸோ ஒன்று விட்டு விட்டு வைப்போம். இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஒயிட் குந்தன் ஸ்டோனுக்கு மேலே தான் நம்ம வைக்கிறோம், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டோன் விட்டு விட்டு இதை வைக்கிறோம். நீங்கள் இதில் 3 mm வைக்கலாம். நான் வந்து 4 mm வச்சுருக்கேன். 3 mm வச்சிங்கன்னா டிசைன் கொஞ்சம் அடக்கமாக தெரியும். 4 mm வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே இது வைக்கிறீங்கன்னா, அந்த கேப் நம்ம ஒன்று விட்டு வைக்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் வைக்கிறீங்கன்னா நீங்கள் 3 mm வைக்கலாம். நான் வந்து இடையில த்ரெட்டு போடுறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். த்ரெட்டு வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடுறோம், அதுவும் ட்ரையோ தான். நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடாமல் நம்ம பக்கத்தில் பண்ணியிருக்க ஃபஸ்ட் டைம் பண்ண அந்த ஸ்டிச்சே வந்து ஃபுல்லாக பண்ணுறோன்னா நீங்கள் 3 mm போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அது கேப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ஃபுல்லாக 4 mm போட்டிங்கன்னா ஸ்பேஸ் வந்து அடுத்த செட்டுக்கு கிடைக்காது, பக்கத்தில் இருக்க செட்டுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் பத்தாது. ஸோ 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த டிசைனை முடிக்கணும். இதுக்கு நீங்கள் புட்டாஸ் வேணும்னா இந்த சம்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிசைனை நீங்கள் அங்கங்கே புட்டாஸாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து புட்டாஸ் போடலை.
ஸோ இது நெக் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ பார்டரில் நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் நம்ம பார்டர் லைனுக்காக. நெக்ஸ்ட் ஒரு 2 inches கேப்பில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனை வந்து நீங்கள் கிளாஸ் மார்க்கிங்கில் பண்ணாதீங்க, சீக்கிரமாக அழியக்கூடிய ஏதாவது ஒரு மார்க்கர் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 1 inch, அதாவது டிப்பு தான் வந்து 1 inchக்கு அப்படி வரும் பாருங்கள். அப்புறம் வந்து 1/2 inchக்கு. ஸோ இந்த மேலே போட்ட லைன் இதுக்காக தான். இந்த லீஃபோட எட்ஜு வந்து அதில் டச் ஆகிற மாதிரி வச்சோம்னா ஒரே சீக்வன்ஸாக ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு லீஃப் மேலே வைங்க, ஒரு லீஃப் கீழே வைங்க. அந்த கேப் வந்து ரொம்ப விடாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கீழே எல்லாத்துக்கும் ஒரு கொம்பு போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் 2 லைன் ஜரி போட்டுட்டு 2 லைன் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ண அதே க்ரீன் கலர் த்ரெட்டை பண்ண போகிறோம். ஆனால் லோடு போடலை, இதில் நார்மலாக தான் போடுறோம் 2 லைன். ஸோ இந்த பீட்ஸ் தான் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு லைன் கட் பீட் வைக்கிறோம். ஒரு லைன் கட் பீட் ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் ஸ்டிச் பண்ணலாம். லீஃபோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே நம்ம பண்ணிட்டோன்னா ஒரு வேளை லீஃபோட ஷேப் வந்து மாற சான்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஷேப் கரெக்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு முடிச்சிடணும் எப்போவுமே. ஸோ டிப்பை மட்டும் பேக் ஒரு ஸ்டிச் போட்டு முன்னாடி எடுங்க, அப்போ தான் டிப்பு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த கட் பீடை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவுட்லைனில். உங்களுக்கு இதே மாதிரி டிசைன் பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு உள்ளே ஃபில் பண்ணலாம். உள்ளே நான் த்ரெட்டில் தான் போடுறேன். நீங்கள் இதை வந்து லோடிங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். லீஃப் லோடிங் தெரியும் இல்லையா, அந்த பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுற லோடிங், இல்லைன்னா ஒரு சைடுக்கும் ஆப்போசிட் சைடுக்கும் மாற்றி மாற்றி போடுற லோடிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் த்ரெட்ஸ் தான் பண்ணுறேன். நான் வந்து ப்ளவுஸோட கலர் போடல, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட கலரில் அந்த த்ரெட் எடுக்கலை. ஏன்னா அப்படி ஒரே மாதிரியே போட்டுட்டோன்னா இந்த த்ரெட் ஒர்க்கே வெளியில் தெரியாது, அந்த இடத்துல ஒர்க் பண்ணாத மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஷேடு வேறு கலர் தான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பர்பிள் மிக்ஸ் இருக்கும். நான் த்ரெட் வந்து அப்படியே டார்க் பிங்க்காகவே எடுத்துட்டேன். ஸோ இதுவும் லாங்கர் ஸ்டிச் தான். இதே நீங்கள் சுகர் பீட்லேயும் போடலாம், கட் பீட்லேயும் போடலாம். கலர் கட் பீட்ஸில் போட்டால் நல்லா தான் இருக்கும். கலர் சுகர் பீட்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு போட்டிருக்கேன். ஒரு ஸ்டிச் ரைட் சைட் போட்டேன்னா ஒரு ஸ்டிச் லெஃப்ட் சைட் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த சேம் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒன்று, அண்ட் தென் கோல்டன் கலர் போட்டிருக்கேன்.
ஸோ நீங்கள் இது மாதிரி 3 கலர்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கலராக வேணுனாலும் போட்டுக்கலாம். இது நம்ம ட்ரெஸ்ஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து ப்ளவுஸோட க்ரீன் வந்து க்ரீனாக இல்லை, ஃபுல்லாக அது ஒரு லைன் க்ரீன் இருந்துச்சு, ஒரு லைன் வந்து கோல்டு மிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை பார்க்க இன்னொரு க்ரீனில் தான் இருந்துச்சு. பட் யூஸ்வலாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து த்ரெட்டில் இருக்க க்ரீனை தான் போடுவாங்க. நானும் த்ரெட்டில் இருக்க க்ரீனை தான் போட்டேன். ஆனால் டெய்லர்கிட்ட வந்து கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு சாரியில் இருக்க க்ரீனையே போடலை கேட்டிருந்தாங்க. பட் இதுதான் ரீசன் நான் போட்டிருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டுக்கோங்க, உங்கள் கஸ்டமருக்கு என்ன க்ரீன் வேணும் அப்படி, அதாவது என்ன கலர் வேணும், அந்த மாதிரி டபுள் ஷேடடாக ஒரு சாரீ இருந்துச்சுன்னா. மோஸ்ட்லி டபுள் ஷேடட் வந்து இந்த கோல்டன் வித் க்ரீனில் வரும், கோல்டன் பிங்க் வரும், அப்புறம் அந்த மயில் கலர் வரும் இல்லையா, அது வரும், ப்ளூ அண்ட் க்ரீன் வச்சு. ஸோ அதிலெல்லாம் நமக்கு த்ரெட்டு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. கோல்டு இருந்துச்சுன்னா எப்போவுமே கோல்டை எல்லோரும் விட்டுட்டு மற்ற இருக்கிற கலரை தான் எடுப்பாங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணும்போது சிக்கு வராமல் பார்த்துக்கோங்க. சிக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஹோல் த்ரெட்டுமே, அதாவது நம்ம அப்போ எடுத்த எல்லா த்ரெட்டுமே வந்து நமக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கும் அதுதான் நடந்துச்சு. பட் கொஞ்சம் அதை அப்படி இப்படி பண்ணி போட்டுட்டேன். நம்ம கை எடுக்கும்போது நம்ம கையில் இருக்க இன்னொரு விரலே வந்து அந்த லூப்பில் மாட்டிக்கும். சம்டைம்ஸ் நம்ம திடீர்னு வெளியில் எடுத்துருவோம் மேலே கையை எடுக்கிறதுக்காக, இது நடக்கும். இல்லைன்னா வந்து கீழே வேறு ஏதாவது த்ரெட்டு தொங்கிட்டுருக்கும் ப்ளவுஸ் கிளாத்லேருந்தே, அதில் மாட்டிட்டு சிக்கல் பண்ணும். ஆர்எல்ஸ் நம்ம பீட் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இருப்போம், அந்த த்ரெட் ஒரு பக்கம் தொங்கிட்டுருக்கோம், அதில் மாட்டிட்டு அது ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஸோ த்ரெட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் தான் எப்போவுமே. பட் ஏன்னா இந்த ஒரு டைம் எடுக்கிற அந்த ஒரு இதுவே வந்து எனக்கு 3 லீஃப் தான் வந்தது. அப்போ நான் 3 கலர்ஸ் எடுக்கிறேன், எத்தனை தடவை எடுக்கணும் பார்த்துக்கோங்க ஒரு டிசைனுக்கு. ஸோ எப்போவுமே த்ரெட் ஒர்க் வந்து டைம் எடுக்கும், அதனால தான் அது வந்து ரேட் அதிகம். ஒர்க்கிங் டைம் அதிகங்கிறதுனால தான் ரேட் அதிகம். ஸோ இது ஜரி வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஜரி தனியாக வருது இல்லையா, அதில் பண்ணால் நீங்கள் கோனில் இருக்கிற ஜரியை கூட நார்மலாக பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு நம்ம அதில் எடுத்துக்கலாம், அதுதான் ஒரு விஷயம், அதில் ஒரு ப்ளஸ். பட் அதில் மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, அதில் கொஞ்சம் லாங்காக கூட நம்மளால் த்ரெட் எடுக்க முடியாது. அது வந்து ஃபுல்லாக சிக்கு கொடுத்துட்டே இருக்கும், ஸ்மூத்தாகவே நமக்கு பண்ண முடியாது. பட் அதோட ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். நம்ம கரெக்டாக பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஆர்எல்ஸ் இதை வந்து நீங்கள் மஸ்டர்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற இந்த கலர் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோவில் எனக்கு வரல, பிக்கப் ஆகல, அது ஏதோ பிளர்ரான மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது. நீங்கள் புட்டாஸ் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.